வணக்கம். நாடார் சமுதாயத்தில் இவரை அறிமுகப்படுத்திக்கிறோம். இவர் சிறுவில்லிபுத்தூர் டவுனுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 2 சொந்த வீடு எல்லாமே இருக்குது. இவருக்கு பார்த்திங்கன்னா வயது 33 வயசு ஆகிறது. புது நிறம், லட்சணமான மணமகன். இவர் படிப்பு பார்த்திங்கன்னா 10 தான் முடிச்சுக்கிறாரு. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா மாஸ்டராக இருக்கார். இன்றைக்கி ஒரு ஹோட்டல் மாஸ்டர்னால் 1000 ரூபா வரைக்கும் சம்பளம் கூட குறைஞ்சது கிடைக்கும். என்ன நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 700 ரூபா வாங்குறீங்களா? சம்பளம் கம்மியாக இருக்குது. கூட்டி தரன்ட்ருக்காங்க. சரி, 2 வீடு சொந்த வீடு இருக்குது. 2 வீடு சொந்த வீடு இருக்குது. ஆனால் வரக்கூடிய மனைவிக்கு நீங்கள் இப்போவுமே கட்டில் பீரோல் எல்லாமே வாங்கி வச்சுட்டீங்க. எதுவுமே தேவையில்லை. அதாவது வரக்கூடிய மனைவிக்கு பாருங்கள், இப்போவுமே கட்டில் பீரோல் பிரித்து என்று எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறாரு. இவருக்கு முதல் மனைவி சொந்தத்திலேயே கல்யாணம் முடித்தாங்க. ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட பழக்கம் இருக்குன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா 2 சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. 2 சொந்த வீடு, கூட பிறந்த சகோதரி 2 பேர். அந்த 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிவிட்டது. 2 பேருக்குமே கல்யாணங்கள் ஆகிவிட்டது. இப்போ இவர் எதிர்பார்க்கறது என்னென்னா, நாடார் சமுதாயத்தில் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. பெண் வீட்டார் பார்த்திங்கன்னா வசதி எதுவும் தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி நகை விலை அதிகமாக இருக்கிறதுனால. நகை தான் எதிர்பார்க்கிங்களா? இல்லைங்களா? ரைட், ஓகே. நண்பர்களே, இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த மாப்பிள்ளை தேவைப்பட்டுச்சுன்னா உடனே எனக்கு கூப்பிடுங்க. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், நாடார் சமுதாயத்தில் இவருக்கு பார்த்திங்கன்னா 33 வயசு ஆகுது. 10 வரை தான் படிச்சிருக்காரு. ஹோட்டலில் மாஸ்டராக இருக்கிறாரு. மாதம் ஒரு 18 ரூபா வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 2 சொந்த வீடு இருக்குது. இன்றைக்கி டவுனுக்குள்ளே சிறுவில்லிபுத்தூரில் 2 வீடு இருக்குனாலே பெரிய விஷயம். மாப்பிள்ளை பீடி சிரட்டு தண்ணி ஏதாவது, ஏன்னா மாஸ்டர்னாலே எதுன்னு சொல்லுவாங்களே. சரி, ரைட். நல்ல அருமையான ஒரு மாப்பிள்ளை. நேரில் பார்க்கறதுனால தான் சொல்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மனைவிக்கு பிரிட்ஜ் இப்போ தான் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? 2 மாதம் ஆகுது. வீட்டுக்கு பிரிட்ஜு, கட்டில் பீரோ எல்லாமே இருக்குது. வரக்கூடிய மனைவி எதுவுமே தேவையில்லை, கட்டின புடவையோடு வந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதனால் 33 வயசு ஆகக்கூடிய இந்த நாடார் சமுதாயத்தில் இந்த சமுதாயம் மட்டும்தான் அவர் எதிர்பார்க்காரு. வேறு சமுதாயம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வேறு திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை வரைக்கும் பார்க்கலாம் இல்லையா? சரி, மதுரை வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுமணம் பார்க்கலான்னு சொல்லிட்டோம். ஒரு சின்ன குழந்தையோடு இருந்தாலும் எடுத்துக்கலாமா? ரைட். நல்ல மனிதன் பாருங்கள். அதாவது 2 சொந்த வீடு இருக்குது, இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குது, நல்ல வேலை பார்க்குற, எந்த கெட்ட அளவுக்கும் கிடையாது. ஒரு மறுமணம், அதாவது நாடார் இனமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறோம்ன்றாரு. இந்த மாதிரி ஒரு குணம் உள்ள மனிதர் நம்ம பார்க்க முடியாது. அதனால் முதல் மனைவி சொந்தத்தில் முடித்ததுனால அவங்க வேற ஒரு பையன்கிட்ட போயிட்டாங்க. அதை அப்படியே விட்டுட்டாப்புல. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு 2 சொந்த வீடு. திரும்ப ஏன் சொல்லனா, அவர் பேரில் தான் 2 சொந்த வீடு இருக்குது. 2 சகோதரி கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க. அம்மா கூட இருக்காங்களோ? தனி வீடு. அம்மாவுக்கு சாப்பாடு அவங்க ஆகி சாப்பிட்டுக்குவாங்க. ரைட். வரக்கூடிய மனைவி அந்த அம்மாவையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது கடைசி காலத்தில் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறோம். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைவதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பையனுக்கு நான் முதல்ல இறைவன்ட்ட வேண்டும். எனக்கு அவர் கமிஷன் கூட நான் பெருசாக எதிர்பார்க்கல. ஏன்னா அவரும் 10,000 ரூபா என்கிட்ட பணம் கட்டியிருக்கிறாரு. நானும் நிறையா ஒரு 100 பொண்ணுக்கு மேலே பார்த்துருக்குறேன். ஆனாலும் பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பெண் வீட்டுக்காரர் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாரும் படித்த இடமா பார்க்குறீங்க. படித்து விட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா 10,000 ரூபாயோட சம்பளம் கிடையாது. ஆனால் ஒரு கொத்தனார், ஒரு பெயிண்டரு, இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி 1000 ரூபா அடைக்கும் சம்பளம். அது இன்றைக்கி மாஸ்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. இங்கேலாம் 1500 ரூபா சம்பளம், 2000 ஒரு நாளைக்கு வெளி வேலையும். அதனால் மக்களே, சில பேர் டிரைவராக வேண்டாம் அப்படின்றீங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. அதனால் நல்ல மனிதனாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல மனைவி அமைவதற்கு வாழ்த்துக்கள். யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.